ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேரசைட் த கிரேவோட எபிசோட் 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 எபிசோட் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சீரிஸ் புரியும். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் 4 போன எபிசோட் எதில் முடிஞ்சதுன்னா, நம்ம ஹீரோனியை ஹண்டிங் டாகாக பயன்படுத்தணுன்ட்டு அந்த சீஃப் லேடி பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே நிறைய சோல்ஜர்ஸ்லாம் மானிட்டரில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் இன்சார்ஜ் போல இருக்குது இந்த கிரே டீமுக்கு. என்ன ஆச்சு, நடந்ததை சொல்லுங்கன்னொன்னே, இந்த மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போய் நாங்கள் தேடினோம், அங்கே நிறைய மனுஷ உடல்கள் கிடச்சிது, அந்த தகவலை கொடுத்தது இந்த பொண்ணு தான் ஹீரோனியோட படத்தை காட்டுறாங்க. ஆனால் அவள் ஒரு மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சீஃப் லேடி கத்துவாங்க எல்லாரும் முன்னாடியும். அதை கேட்டவொன்னே போலீஸ்காரர் கோவப்படுவார். அவள் ஒரு மான்ஸ்டர் கிடையாது, அவள் ஒரு மனுஷி தான், நீங்கள் அவளை தான் டெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவளோட டெஸ்ட் ரிசல்ட்டை முதல்ல காட்டுங்கன்ற மாதிரி கத்துவார். உடனே பேசிகிட்டு இருக்கிறவனே எடுத்து காட்டுவான். அவளை ரிசர்ச் பண்ண வரைக்கும் அவள் ஒரு மனுஷின்னு தான் தெரிய வருது. அவளோட மூளையும் முழுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவளை பிடிச்சதுலேருந்து அவள் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா, கோமா நிலையில தான் அவள் இருக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே சீஃப் லேடி, இங்கே பாருங்க, நம்ம பேரசைட்ஸை பற்றி இன்னும் முழுசாக தெரிஞ்சிக்கல, அவள் ஒரு மியூட்டண்ட்டாக கூட இருக்கலாம், அவளை வச்சு நம்ம இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் கண் கூட பார்த்தேன் அவள் ஒரு பேரசைட் தான் கத்துவா. இதை கேட்டோன்னா ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம், அப்போ அவளை எங்ககிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் அவளுக்கு ரிசர்ச் பண்ணுறோம், கிரேட் டீமோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அவளை கூப்பிடுவாங்கன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருவாங்க. சரி, நான் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த லேடியை ஓகேன்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மக்கள்கிட்ட உண்மையை சொல்ல போகிறோம் பேரசைட்டுங்கிற ஒரு உயிரினம் இருக்கிறத பற்றி. ஏன்னா நிறைய ரூமர்ஸ் பரவுது, மக்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வே இல்லை, உண்மையை சொல்லி ஆகணும், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிரேட் டீம் பேரசைட்ஸை கொள்கிற வேலையை மும்பரமாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்டோன்னா அந்த லேடி சரின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. இங்கே போலீஸ்கார் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் அசிஸ்டண்ட்டு, என்ன ஹெட் குவார்ட்டர்ஸ் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அந்த பொண்ணை, அங்கே மட்டும் அவளை கூப்பிட்டு விட்டோன்னா அவளை அக்கு வேற ஆணி வேற பிரித்து ரிசர்ச் பண்ணுவானுங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோனியை பார்த்தா ஃபுல்லாக அவளை கட்டி போட்டு வச்சு சென்சாரை வச்சு அவளை டிடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து ஷிஃப்ட் மாறுறதுக்காக ஒரு சோல்ஜர் வந்தோடனே இன்னொரு சோல்ஜர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அப்படியே நம்ம ஹீரோனியை க்ளோஸப்பாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோனியோட மூளைக்குள்ளே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, இந்த ஹைடி பேரசைட் வந்து நம்ம ஹீரோனிகிட்ட பேசிகிட்டு இருக்கு, நான் தான் உன் உடம்புக்குள்ளே இருக்கிற பேரசைட்னோன்னே, இப்போ எனக்கு என்னாச்சு, நான் எங்கே இருக்கேன்ற மாதிரி ஹீரோனி கேட்பா. இது உன்னோட மூளைக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி தான், கிட்டத்தட்ட உன்னோட ஆள் மனசுன்னு கூட சொல்லலாம். உன்கிட்ட நான் இந்த இடத்துல தான் பேச போகிறேன், இதுதான் முதலும் கடைசியமாக கூட இருக்கும் நம்ம பேசுகிறது. வெளி உலகத்தில் உனக்கு ஒரு ஆபத்து, அதனால தான் வெளி உலகத்தோட தொடர்பையே நான் துண்டிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்லும். இதை கேட்டோன்னே ஹீரோனி, என்னுடைய முகத்தை நீ பயன்படுத்தவே கூடாது, நீ ஒரு மான்ஸ்டர், இந்த முகத்தில் நீ இருக்காதுன்ற மாதிரி கோபப்படுவா. நான் உனக்குள்ளே இருக்கிறவ, நீயும் நானே இப்போ ஒன்றுக்குள்ளே ஒன்று, உன்னோட முகத்தை தான் நான் பயன்படுத்தி ஆகணும், இல்லைனா என்னுடைய முகத்தை பார்க்குறியான்ட்டு மறுபடியும் பேரசைட்டாக மாறி காமிச்சோன்னே ஹீரோனி அதை பார்த்து பயந்துருவா. அவளோட மூளையோட துடிப்புலாம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் சோல்ஜர்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம போலீஸ்கார் ஹீரோனி எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து, சார் அந்த பொண்ணு கூட இருந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்களே, அவனை பற்றி கண்டுபிடிச்சிட்டோம், உள்ளே வரீங்களான்னொன்னே சரின்ட்டு உள்ளே அவர் கிளம்பி போயிட்டு இருப்பாரு. ஹீரோனி கிட்ட வந்து பேரசைட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னன்னு தெரியுமான்ற மாதிரி ஒரு விஷுவலை காட்டுது. இதை ஹீரோனி பார்த்தோன்னே, ஏன் தெரியாது, இது என்னோட வீடு தான், அன்றைக்கி தான் நான் துணிஞ்சு எங்கள் அப்பாவை பற்றி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், என் அப்பாவை தான் அவங்க பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க, என்னை நிறைய தாக்குனாரு, எங்கள் அப்பாவை விட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா மேலே இருந்த கோவத்தை ஃபுல்லாக எங்கள் அப்பா என் மேலே தான் காட்டினாரு. அப்போது நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஏன்னா எனக்கு இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இந்த மக்கள் எல்லாருமே என்ன மான்ஸ்டராக பார்த்தாங்க, இவளை பார்த்தீங்களா, இவளோட அப்பாவே இவ பிடிச்சி கொடுத்துருக்கான்ட்டு என்ன தான் ஒரு கெட்டவ மாதிரி பார்த்தாங்க, என் அப்பாவை யாருமே குறை சொல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோனி சொல்லி வருத்தப்பட்டு இருப்பா. அப்புறம் போலீஸ்காரர் வந்து ஹீரோட தகவலை பார்த்துட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் 2 பேர் தான் சொல்லுவாங்க, இவன் வந்து பக்கத்து ஊரில் தான் இருக்கிறான், ஒரு கேங்ஸ்டரோட குரூப்பில் இருந்திருக்கான், இன்னொரு கேங்ஸ்டருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை, இதில் வந்து இவன் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்கான் கொலை பண்ண, மிஸ் ஆனதுக்கப்புறம் தப்பிச்சு சொந்த ஊருக்கு வந்திருக்கான். ஆனால் 2 கேங்ஸ்டர்ஸ் கும்பலாக இப்போ ஒன்று சேர்ந்துக்கிட்டு இவனையும் முடிச்சு விட்றதுக்காக திட்டம் போட்டாங்க, பாவம் இவன் தான் இல்லை ஏமாலியாக இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, வேறு என்ன தகவல்னோடனே, அதுக்கப்புறம் அந்த தீம் பார்க்லேருந்து எத்தனை கேப் போச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ண சொல்லிங்களே சார், நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் 2 கேப் அங்கேருந்து போயிருக்கு, அதில் ஒரு கேப் மட்டும் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது. இதை கேட்டோன்னே போலீஸ்காரரு, கண்டிப்பாக தப்பிச்சு போக தான் ட்ரை பண்ணுவான், உன்னுடைய கை விலங்க கொடு, நான் போய் பார்க்குறேன், கிரேட் டீமை விட்டு இன்னும் கொஞ்ச நாள் என்னை தூக்கிடுவாங்க, கிரேட் டீமுக்கு நான் எங்கே போகிறேன்ற தகவல் யாருமே சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி 2 பேருங்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபோனை நோண்டிட்டு இருப்பான். ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து தான் ஹீரோனியை பற்றின தகவல் ஏதாவது ஆன்லைனில் லீக் ஆயிருக்கான்னு பார்ப்பா, இருக்கவே இருக்காது. சரின்ட்டு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உட்காருவான். போலீஸ்கார் பக்கத்தில் உட்காந்துட்டு, உன்னை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாகவே இல்லை அப்படின்ட்டு அவனை திருப்பி போட்டு கை விலங்க போட்டு ஒழுங்காக என் கூட வாடான்ட்டு காரில் கூப்பிட்டு போய் லாக் பண்ணிடுவார். சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமான்னொன்னே, இங்கே பாருங்கள், என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போங்க, ஆனால் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கூப்பிட்டு போகக்கூடாது, என்னை வேறு எங்கேயாவது லாங்காக கூப்பிட்டு போங்கன்னு ஹீரோ கத்துவான். ஏன் உள்ளூரில் களி தின மாட்டியான்ற மாதிரி கேட்டவனே, இல்லை உங்களுடைய போலீஸ் குரூப்லேயே ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அவன் அந்த ஹெல்மெட் போட்டு இந்த மான்ஸ்டரை ஒருத்தன் கொன்னான், நான் அதை பார்த்தேன், அங்கே மட்டும் என்னை கூப்பிட்டு போகாதீங்கன்னொன்னே, என்ன விளையாடுறேன், எங்களை செக் பண்ணி தான் அனுப்புவாங்கன்ற மாதிரி போலீஸ்கார் சொல்லுவார். இருந்தாலும் போலீஸ்காருக்கு ஒரு டவுட் வந்து அவரோட ஃபோனில் இருக்க குரூப் ஃபோட்டோவை காட்டுவார். இதில் யார் அது சொல்லணுன்னே,
இவர் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டை தான் காட்டுவான். இதை கேட்டோன்னா போலீஸ்காருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சரி நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம், அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்ட்டு எனக்கு எல்லாமே நீ சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு போலீஸ்கார் கார் எடுத்து நாங்கள் இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் வந்து இன்னொரு சோல்ஜர் கிட்ட எப்படி அந்த பொண்ணை கூப்பிட்டு போறீங்கன்ட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டு விசாரிச்சுட்டு அந்த பேரசைட்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான். இன்னும் 2 மணி நேரத்தில் ஒரு ரோடு வழியாக அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க, அவளை நீங்கள் முடிச்சிருவீங்களேன்னொன்னே கண்டிப்பாக முடிச்சிருவேன்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்லும். உடனே அசிஸ்டண்ட்டு நான் எல்லா தகவலும் கரெக்டாக தரேன், ஆனால் நம்ம திட்டம் சரியாக வேலை செய்கிற மாதிரி தெரியலையே, ஏதாவது வேலை செய்யுமா நம்ம திட்டன்ற மாதிரி கேட்பான். இதை கேட்டோன்னே பேரசைட் இப்போவே திட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க இருக்கிற இடத்துக்கு வெளியே வந்து அந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். அப்புறம் நம்ம ஹீரோனையும் அந்த பேரசைட்டையும் தான் காட்டுறாங்க. ஆனால் நான் எங்கள் அம்மாவை பார்க்க போனேன், இந்த உலகத்தில் அவங்களாவது என் மேலே பாசமாக இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். போலீஸ்கார்கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு எங்கள் அம்மாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சி போய் பார்த்தேன். ஆனால் அவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க என்னை பார்க்கும்போது கொஞ்சமாவது பாசம் என் மேலே காட்டுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா நான் அவங்க பொண்ணு தானே. அவங்க என்னை பார்த்த விதம் ஒரு புழு பூச்சியை பார்த்த மாதிரி என்னை பார்த்தாங்க. நான் வாழ்கிறது ஒரு அருவருப்பான வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையில் சாபம் தான் நிறைய இருக்குது, அதனால தான் கேவலமான ஜென்மமான நீ என்னோட உடம்புக்குள்ளே வந்து என்னை மான்ஸ்டராக மாற்றிருக்கேன்னு ஹீரோனி கத்துவா. நான் மட்டும் அன்றைக்கி உன்னோட உடம்புக்குள்ளே வரலனா நீயும் இறந்து போயிருப்பேன், நானும் இறந்து போயிருப்பேன்ற மாதிரி பேரசைட் சொல்லும். என்ன அன்னைக்கு மணி சாபவே விட்டுருக்கலான்ற மாதிரி ஹீரோனி கோமா கத்திட்டு இருப்பா. அதுக்கு அடுத்த சீன்லேயே போலீஸ்காரையும் ஹீரோவையும் காட்டினா ஹீரோ மொத்த விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். இதை கேட்டோன்னே போலீஸ்காருக்கே மண்டை குழம்பு போயிடும். அப்போ என்ன சொல்ல வரேன், இன்னும் அவள் பொண்ணாக தான் இருக்கிறா, இருந்தாலும் சில டைமில் பேரசைட்டாக மாறுறா அப்படி தானே என்னொன்னே. ஆமாம், அவளோட பேர் நாங்கள் ஐடின்னு வச்சுருக்கோம். அவள் திடீர்னு வந்துட்டு போவா. அவளுக்கு என்ன வேணும்னா ஹீரோனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவள் உயிரோட இருந்தால் தான் அந்த பேரசைட்டும் உயிரோட இருக்கும். இதை கேட்டோன்னே போலீஸ்காரரு அப்போது அவள் இன்னும் மனுஷியாக தான் இருக்கா, அவளுக்கு நம்ம உதவி பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிக்கிட்டு அவனோட விலங்கை கழட்டி விட்டு இங்கே பார் நீ என்னோட சேர்ந்தா அவளை நம்மளால் காப்பாற்ற முடியும்னோடனே ஹீரோ எப்படின்னு கேட்பான். இங்கே பார் என் கூட சேர்ந்துக்க, அவளை எப்படி இருந்தாலும் கிரேட் டீமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கூப்பிட்டு போவாங்க, அவளை காப்பாற்றிட்டு வந்துட்டேன்னா போதும், உங்கள் 2 பேரையும் நான் சேஃப் பண்ணிடுறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாற்றுறேன்ற மாதிரி போலீஸ்காரர் சொல்லிட்டு இருப்பாரு ஹீரோ கிட்ட. ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டு நான் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணலாமா அப்படின்னோடனே தைரியம் இருந்தால் என் கூட நில்லு, இல்லைனா இப்போவே ஓடி போயிருன்ற மாதிரி போலீஸ்கார் கத்துவார். இதான் சாக்குன்னு சரியான பயந்தாங்குழியாக இருப்பாங்க ஹீரோ. அங்கேருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவான். டே பயந்தாங்குழி பயலே, உனக்கு ஏன் தெரியுமாடா எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க, உன்னால் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்க முடியாது, அதனால தான் உன்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, உன்னோட டீம் ஆளுங்களே உன்னை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறதுக்கு காரணமும் இதுதான். உன்னுடைய தங்கச்சி அந்த பேரசைட் கொண்டு இருக்கு, உன் அக்காவும் ஒரு பேரசைட்டாக மாதிரி இருக்கா, இருந்தாலும் உனக்கு ரோஷம் கோவன்ட்டு எதுவுமே வரல, அவங்களுக்காக பழி வாங்கணும்னு உனக்கு தோணலை. உன்ன மாதிரி ஒரு தொடர் நடிகை பயிலெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் என் கண்ணில் மாட்டேன்னா உனக்கு குழி தோண்டி புதைச்சிருவேன், ஒழுங்காக ஓடி போயிரு. 2 போலீஸ்கார் போய் காரில் ஏறிப்பார். ஹீரோ போடா கிளவான்ட்டு போயிட்டு அப்படியே கோவமாக திரும்பி வருவாங்க. சரியா பேசுகிற, நீ வந்து பேசாமல் சேல்ஸ் டீமில் சேர்ந்துக்க, இல்லைனா அரசியல்வாதி ஆகிடுன்ற மாதிரி சொல்லுவான் ஹீரோ. காமெடி பண்ணுற மாதிரி கோவப்படுத்தாத, பிளானை மட்டும் கேளுன்ற மாதிரி போலீஸ்கார் சொல்லுவார். சரி என்ன பிளான் சொல்லி தரணுன்ற மாதிரி ஹீரோ கேட்பா. நான் வந்து உனக்கு ஒரு ஐடி கார்டு தரேன், அதை யூஸ் பண்ணி எங்களோட போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே உள்ளே போயிடுன்ற மாதிரி போலீஸ்கார் சொல்லுவார். என்னை கண்டுபிடிச்சிட்டான்ற மாதிரி ஹீரோ கேட்பான். கிடையவே கிடையாது, இந்த கிரேட் டீம் 1 மாதத்துக்குள்ளே தான் இங்கே வந்திருக்காங்க, எங்கள் போலீஸ்காரங்களுக்கு யாருக்குமே அவங்களோட முகம் முழுசாக அடையாளம் தெரியாது, நீ புதுசாக சேர்ந்தவங்க மாதிரி மட்டும் காமிச்சிக்க. 2nd ஃப்ளோருக்கு போ, அந்த இடத்துல ஒரு லாக்கர் ரூம் இருக்கும், கிரேட் டீமோட ஆட்கள் வந்து ஷிஃப்ட் மாறுற டைம் அது, அங்கே ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் இருப்பான், அவனை அடிச்சு போட்டு அவனோட ட்ரெஸ்ஸை போட்டு நீ வெளியே வந்துட்டா மட்டும் போதுன்ற மாதிரி போலீஸ்கார் சொல்லுவார். இதை சொல்லிக்கிட்டேன் ஒரு நிமிஷம் உன்னால் ஒருத்தனை சமாளிக்க முடியும்ல அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இங்கே பாருங்க நல்லா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, லெஃப்ட்டில் ஒரு அடி ரைட்டில் ஒரு அடி அடிப்பேன்ற மாதிரி பேசுவான். டேய் அவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி போலீஸ்கார் சொல்லுவார். ஹீரோ அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேன்னு சொல்லும் போதே இங்கே திரும்பி பார்த்தா பயங்கரமாக ஜிம்பாடியோட ஒருத்தர் நிற்பாங்க. என்னடா தம்பி உனக்கு அப்படின்ற மாதிரி. ஹீரோ இதை பார்த்தோன்னே ஓடிக்கலான்னு கதவு திறக்க பார்ப்பான், கதவு லாக் ஆகிடும். அப்புறம் என்ன இவங்க 2 பேருக்கும் பயங்கரமாக இந்த இடத்துல சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த சோல்ஜர் ஹீரோவோட கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பானா, அந்த டைமில் இங்கே போலீஸ்காரரு இந்த பெப்பர் ஸ்ப்ரே இதை வச்சுக்க உனக்கு தேவைப்படுன்ற மாதிரி கொடுத்துருப்பான். இதை பார்த்து ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் என்ன பொம்பளை பொண்ணுன்னு நினச்சியா, நாங்களாம் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குவோண்டான்ற மாதிரி பேசியிருப்பான் போலீஸ்காரங்கிட்ட. இருந்தாலும் வச்சுக்க இருந்தால் போலீஸ் மிரட்டி கொடுத்துருப்பான். பார்த்தா இப்போ அந்த பெப்பர் ஸ்ப்ரே தான் ஹீரோவை காப்பாற்றுது. அந்த சோல்ஜரோட கண்ணில் அடிச்சு விட்டு ஹெல்மெட் தூக்கி அவர் மண்டையிலே போட்டு விட்டுருவான். அப்புறம் அந்த சோல்ஜரோட ட்ரெஸ் போட்டுனே ஹீரோ வெளியே வந்துடுவான். இதை வந்து நம்ம போலீஸ்காரரும் பார்த்துருவாரு. அப்புறம் ஷிஃப்ட்டுக்கு ஆளை மாற்றுற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவான். அப்புறம் போலீஸ்காரர் என்ன சொல்லியிருப்பாருனா ஹீரோ கிட்ட, ஹீரோனியோட தலையில் இருக்கிற ஹெல்மெட், அந்த ஹெல்மெட்டை கண்ட்ரோல் பண்ணுற ரிமோட்டை மட்டும் நீ எடுத்துட்டா போதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை எடுக்கலான்ட்டு ஹீரோ வேகமாக போனால் உடனே அந்த சீஃப் லேடி வந்துடுவா. சீக்கிரம் நம்ம கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி ஆகணும், இந்த ரிமோட்டை நானே எடுத்துக்கிறேன்னு கையில் எடுத்துக்கிட்டு ஹீரோவை பாப்பா. சந்தேகம்லாம் பட மாட்டா. இங்கே பார் அவள் கூட ஒருத்தர் இருந்து மானிட்டர் பண்ணோம், நீ ஏறு, நீ கண்டெய்னருக்குள்ளே போ அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு சோல்ஜர் நினச்சி சொல்லிட்டு போயிடுவா. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் கண்டெய்னருக்குள்ளே போயிடுவான். இந்த பக்கம் போலீஸ்காரன் பார்த்து ஐயோ இவன் இவ்வளோ வேகமாக கிளம்பிட்டான்லேன்ட்டு இவனும் காரை எடுத்துகிட்டு கிளம்பி போக பார்ப்பான். பார்த்தா கூட அசிஸ்டன்ட் போலீஸும் நானும் வரேன்ட்டு ஏறிப்பான்.
இதை பார்த்தோன்னே போலீஸ்காருக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிடும், இவன் வேற வந்து தொலைறானான்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மாஸ்க்லாம் கழட்டிட்டு ஹீரோனி பேர் சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா. ஆனால் ஹீரோனி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருப்பா. இந்த பக்கம் போலீஸ்காரும் அசிஸ்டண்ட்டும் போகும்போது போலீஸ்கார் அப்படியே போட்டு வாங்க பார்ப்பாரு. ஆமாம், நீ சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லுவல, எந்த சர்ச்சுக்கு நீ போவேன்ற மாதிரி கேட்பாரு. என்ன எப்போவுமே இல்லாமல் இப்போ கேட்குறீங்க, சொன்னால் மட்டும் நான் என் கூட வரப்போறீங்கன்ற மாதிரி அக்கெல்லாம் பேசுவா. அவரும் அப்படியே சிரிச்சு மழுப்பிக்கிட்டு அவனை முறைச்சி பார்த்துட்டு இருப்பாரு. அடுத்த சீனில் பார்த்தா ட்ரக் வந்து ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜாண்ட போகும். அங்கே பார்த்தா நிறைய கார் முன்னாடி டிராஃபிக்கில் இருக்கும். சீஃப் லேடி தான் வாக்கி டாக்கில என்னாச்சு சோல்ஜர்ஸ் முன்னாடி போய் பாருங்கன்னொன்னே போய் பார்த்து டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு, இங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல வந்து ஏகப்பட்ட பேரசைட்ஸ் வந்து சோல்ஜரை தாக்க ஆரம்பிச்சிடும். உடனே சோல்ஜர்ஸ்லாம் இங்கே பேரசைட் இருக்குன்னு வாக்கி டாக்கில கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதை சீஃப் லேடி கேட்டோன்னே கண்ணை தூக்கிட்டு அவங்களும் கீழே இறங்கிடுவாங்க. அடுத்து என்ன, இங்கே ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீனே நடந்துட்டு இருக்கும். போலீஸ்காரரும் பின்னாடி தானே வந்திருப்பாரு. அவர் இறங்கி மக்கள் எல்லாம் வெளியே அனுப்ப பார்ப்பாரு. இங்கே ட்ரக்கை வந்து ரிவர்ஸில் எடுக்கலான்னு பார்ப்பான் இவன். இந்த மாதிரி பேரசைட்ஸ் எல்லாரையுமே தாக்கிட்டு ஒரு பேரசைட் காரில் எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரக்கி இடிச்சிட்டு அந்த ட்ரக்கில் இருக்கிற டிரைவரை வேற கொலை பண்ணிடும் அந்த பேரசைட்டு. இதை வந்து அந்த சீஃப் லேடி தான் பார்த்துட்டு அந்த பேரசைட்டையும் பயங்கரமாக தாக்கிட்டு இருக்கும். ட்ரக்கில் இறந்து போன சோல்ஜர் வந்து ஆக்சிலேட்டர் அழுத்திடுவார். அப்படியே அது வந்து சீஃப் லேடியை தாக்க வரும். அவங்க உடனே ஒரு டைவ் அடிச்சு எஸ்கேப் ஆயிடுவார். ஹீரோ என்ன இப்படி வண்டி குழுங்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த பக்கம் நம்ம சீஃப் லேடி கீழே மயங்கி கிடப்பாங்க. உடனே அவங்க கையில் இருக்கிற அந்த ரிமோட் எடுத்துட்டு ட்ரக்குள்ளே போகலான்னு பார்த்தா அவங்க முழிச்சிட்டு வந்து ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரா நீ இங்கே என்னடா நடக்குதுன்ட்டு. அதுக்குள்ளே ஒரு பேரசைட் வந்து காரை தூக்கி அடிக்கும். சீஃப் லேடி மேலே படம் வரும். அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஹீரோ உடனே ரிமோட் எடுத்துக்கிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளே ஏறிடுவான். கண்டெய்னரை வெட்டிட்டு ஒரு பேரசைட் அங்கே வந்து நிற்கும். ஹீரோனியை போட்டு தள்ள. ஹீரோ அதை பார்த்தோன்னா பயந்துருவா. ஆனால் பின்னாடி இந்த போலீஸ்காரர் தான் அந்த பேரசைட்டை கொன்றுவார். அப்புறம் பேரசைட் தான் மறுபடியும் ஹீரோனியோட மூளைக்குள்ளே பேசுகிறத காட்டுறாங்க. நீ தனியாக இருக்கன்னு இந்த உலகத்தில் சொல்கிறேன், ஆனால் உன் மேலே அக்கறை காட்டுற ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ தனியாகவே இல்லைன்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்லும். அப்படியே விஷுவலில் வந்து போலீஸ்கார் வந்து ஹீரோனியை காப்பாற்றி கூட்டின்னு போயிட்டு இருப்பார்ல, அந்த சீனை தான் யோசிச்சு பாப்பா. அதில் அந்த போலீஸ்காரரு, நீ பயப்படாதம்மா, உனக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் எப்போவுமே இருக்கேன், நீ ஒரு தைரியமான பொண்ணுன்ற மாதிரி அவர் ஆறுதல் சொல்லியிருப்பார் ஹீரோனிக்கு. அதை யோசிச்சு பார்த்து ஹீரோனி அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோ வந்து கரெக்டாக ரிமோட்டை யூஸ் பண்ணி ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணிடுவான். உடனே பேரசைட், நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பேச மாட்டோன்ட்டு மூளையை விட்டு ஹீரோனியை வந்து வெளியே கூப்பிட்டு வந்துடுவா. ஹீரோனி இங்கே கண்ணை திறந்துருவா. என்ன நடக்குதுன்னு அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லைன்ட்டு ஹீரோ வேகமாக ஹீரோனியை கூப்பிட்டு ஒரு காரில் தப்பிச்சு போக பார்ப்பான். ஹீரோனி வந்து அப்போ போலீஸ்காரரை பார்த்து சந்தோஷப்படுவா. இவங்க தப்பிச்சு போகிறது வந்து அந்த சீஃப் லேடியும் பார்த்து தடுக்க பார்ப்பா. ஆனால் பேரசைட்டோட தாக்குதலால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த அசிஸ்டன்ட் மட்டும் ஹீரோனியை சூடாக ட்ரை பண்ணிட்டு நீங்கள் வாங்க நம்ம போகலான்ட்டு போலீஸ்காரர் காரில் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஹீரோ தான் போகிறவல்ல, அவன் ஒரு மான்ஸ்டர்ன்ற மாதிரி ஹீரோனி கிட்ட சொல்வா. என்ன சொல்ல வரேன்னொன்னே, ஆமாம் அந்த ஹண்டிங் டாக் வந்து அந்த போலீஸ்காரர் கூட இருக்கான்ல, அவன் தான் கொன்னான், அவனும் ஒரு மான்ஸ்டர் தான், ஆனால் நானும் அந்த போலீஸ்காரன் தான் சேர்ந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக பிளான் போட்டு காப்பாற்றணுன்ற மாதிரி ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பான். இவங்க காரையே வந்து அந்த அசிஸ்டன்ட் சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா கார் வேற ஒரு வழியாக திரும்பி போயிட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன நடக்குதுங்கன்னு ஒன்றுமே புரியாமல் இருப்பான். அதே மாதிரி தான் போலீஸ்காரரும் அவங்கள ஃபாலோ பண்ணாமல் எங்கே போயிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்பாரு. ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஹீரோ நீ வெளியே எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாள். அப்போ பயங்கரமாக அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்கும். ஹீரோ கிட்ட காரை நிறுத்து, அங்கே வேற ஒரு பேரசைட் இருக்கு, அவரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நீ காரை நிறுத்திட்டு அங்கே வேகமாக இறங்கி ஓடிட்டு இருப்பான். ஹீரோ உடனே காரை விட்டு இறங்கிட்டு போடி போ, உன்னை காப்பாற்றிட்டேன், இதுக்கு மேலாம் உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு புலம்பிட்டு இருப்பான். அப்புறம் காரை வந்து இந்த அசிஸ்டன்ட் ஒரு இடத்துல நிறுத்திட்டு இதுக்கப்புறம் என்னால் நடிக்க முடியாதுன்னு கீழே இறங்கிடுவான். போலீஸ்கார் தான் என்ன நடக்குது சொல்லணுன்னே, ஒரு போலீஸ்காரனா வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், மக்களை பாதுகாக்கிறோம், பிரச்சனையை தவிர்க்கிறோம், ஆனாலும் நமக்கு பாராட்டு கிடைக்காம வெறும் திட்டு டிரான்ஸ்ஃபர் அது மட்டும் தான் கிடைக்கும், சம்பளமும் கம்மி, என் குழந்தைக்கு டியூஷன் ஃபீஸ் கூட என்னால் கட்ட முடியாது, ஆனால் இப்போ இருக்கிற என்னுடைய நிலைமை வேறு மாதிரி இருக்குது, என் கூட சேர்ந்துக்குங்க, நம்ம வாழ்க்கையே மாறிடும், இந்த பேரசைட்ஸ் தர ஆஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி இவன் சொல்லுவான். ஆனால் நான் அவங்க கூட சேர மாட்டேன்ட்டு போலீஸ்கார் கோவப்படுவார். உங்களை கொலை பண்ணணும்னு நான் நினைக்கலன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லுவான். உடனே போலீஸ்கார் அப்போ அதனால தான் அந்த ஹண்டிங் டாக் கொன்னியா அப்படின்ட்டு கையில் கன் எடுப்பான். இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் என் கூட சேர்றதோ சேராததோ உங்கள் விருப்பன்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பானா. இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருந்து அந்த பேரசைட் நடந்து வரவங்க இதை பார்த்தோன்னா போலீஸ்கார் கன் எடுப்பார். உடனே அந்த பேரசைட் கீழே வந்து தலை தனியாக வந்து அடுத்த செகண்ட் இந்த போலீஸ்காரோட தலையை துண்டா வெட்டி தள்ளி அதோட தலைக்குள்ளே ஜாயின் ஆகிடுங்க. இதை பார்த்து ஹீரோனி கோவமாக ஓடி வரும் பாருங்களேன். உடனே பேரசைட்டா அவ்வளோ மாறிடுவா. இங்கே இந்த பாஸ்டர் பேரசைட்டும் வந்து ஹீரோனி கூட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடும். ஹீரோனி நல்லா தான் சண்டை போட்டுன்னு இருப்பான். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோனி சுட ட்ரை பண்ணுவான். வேகமாக ஹீரோ காரை எடுத்துகிட்டு வந்து குறுக்க விட்டுட்டு சீக்கிரம் வாண்டி ஹீரோனி கூட்டினா இங்கே தப்பிச்சு போயிட்டு இருப்பான். அவங்கள ஃபாலோ பண்ண வேணாமான்னு அசிஸ்டன்ட் கேட்பான். இப்போ இந்த போலீஸ்காரர் தாங்க பேரசைட்டு, அவங்க தப்பிச்சு போட்டோம் விடு, உயிர் பயம் அந்த பொண்ணுக்கு அதிகமாக இருக்குது, இந்த உடலுக்கு நான் பழக கொஞ்சம் டைம் எடுக்கும் போல இருக்குன்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் சொல்கிறான். இந்த பக்கம் வந்து சீஃப் லேடி ஹீரோனி தப்பிச்சிட்டாலேன்ட்டு செம்ம டென்ஷன் ஆகிறா. அப்புறம் ஹீரோனியும் இந்த பக்கம் காரில் போயிட்டு இருப்பாங்க. என்னாச்சு சொல்லுன்ட்டு ஹீரோ கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டா. ஓ ஹைடி நீ தான் வெளியே இருக்கியா, ஹீரோனி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறா சொல்லுனோடனே, அவளுக்கு தனிமை தேவை, அவள் உள்ளுக்குள்ளே கதறிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி அந்த பேரசைட் சொல்கிறா. அப்படியே இந்த பக்கம் அந்த போலீஸ்காரன் பேரசைட்டாக மாதிரி இதுக்கப்புறம் ஏன் ஆட்டம் தான்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். இதோட எபிசோட் 4 முடிச்சிட்டாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
இதுக்கப்புறம் எபிசோட் 5 பார்க்கலாம். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.